நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம். நான் மேற்கு வங்க மாநிலம் அசன்சோலை சேர்ந்த சுபர்ணா. 2021 கோவிட் நோயின் 2வது அலையின் போது எனது தாயார் திருமதி அபர்ணா பால் கோவிட் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். அது கண்டறியப்பட்ட நேரத்தில் அவரது நுரையீரலில் 70% அதிகமான அடைப்பு இருந்தது. பல மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்தனர். இறுதியாக நாங்கள் அம்மாவை அனுமதித்த போது அவர் உயிர் வாழ உடனடி காற்றோட்டம் தேவை என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு வாரம் இயந்திர காற்றோட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்தார்கள். அம்மாவின் நிலை மோசமடைந்தது. மருத்துவர்கள் இயந்திர காற்றோட்டத்திற்காக 60 லிட்டர் ஆக்சிஜனை சேர்த்தாலும் அம்மாவின் உடல் பதிலளிக்கவில்லை. அப்போதுதான் வீட்டில் சங்கல்பம் எடுத்து ஸ்ரீ பரம்ஜோதிக்கு அம்மாவின் பெயரில் தீபம் ஏற்றினோம். அம்மா விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்தோம். எங்கள் தாசாஜி மற்றும் பிற பக்தர்களின் தொடர்ச்சியான பிரார்த்தனையால் அவரது ஆக்சிஜன் அளவு மேம்படத் தொடங்கியது. விரைவில் மருத்துவர்கள் அம்மாவை பொது வார்டுக்கு மாற்றினர். சிறிது காலத்திற்குள் அம்மா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்கள். அம்மாவின் பலவீனமான நிலை காரணமாக அவர்களால் நடக்கவோ அல்லது தன்னிச்சையாக பொருட்களை எடுக்கவோ முடியவில்லை. இருப்பினும் பஜனைகள் மற்றும் செயல்முறைகளால் மிக வேகமாக குணமடைய முடிந்தது. இந்த அற்புதமான அதிசயத்திற்கு அனந்த கோடி பிரணாம். அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி.